நம்ம பக்கத்து தெருவுல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸுக்கோ, இல்ல வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கோ ரேப்பிடோ போட்டு போனோம்னா, இல்ல ஓலா, ஊபர் எதையாவது புக் பண்ணி போறோம்னா, இல்ல ஆட்டோ அண்ணா கிட்ட நெகோஷியேட் பண்றோம்னா, அந்த இதுக்கு அவங்க ஒரு விலை சொல்லுவாங்கல்ல. அத எத வச்சு சொல்லப் போறாங்க? பெட்ரோல், டீசல் என்ன விலை இருக்குங்கிறதுல இருந்து அவங்க நம்மள பக்கத்து தெருவுல டிராப் பண்றது வரைக்கும். அங்க ஆரம்பிச்சு, தக்காளி வெங்காயம் விலையில இருந்து, மொத்தமா இந்தியாவுக்கு மத்த நாடுகளுக்குள்ள எப்படி ரெஸ்பெக்ட் இருக்கும்? மத்த நாடுகளுக்குள்ள வந்து யார் யார் எந்தெந்த கண்ட்ரிய சப்போர்ட் பண்ணுவாங்க? கொஞ்சம் வருஷத்துக்கு கோவிட்க்கு முன்னாடி எல்லா கண்ட்ரியும் நல்லா ஜாலியா தான் இருந்தாங்க. மறுபடியும் அந்த நிலைமைக்கு போவோமா? ஆர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லா நாடுகளும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு உலகப் போர் போற அளவுக்கு வந்து எல்லாரும் மாத்தி மாத்தி டீம் சைடா மாறிட்டு இருக்காங்களா? அது இன்னும் மாறப்போகுதா? என்ன நடக்கப் போகுது? உலகத்தோட ஃபியூச்சரே உங்களோட ஃபியூச்சர், என்னோட ஃபியூச்சர், நம்ம திருப்பூர்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த துணிக்கடையில வேலை பார்க்கக்கூடிய பசங்களோட ஃபியூச்சர், பார்மசூட்டிக்கல் கம்பெனில வேலை பார்க்கிறவங்களோட ஃபியூச்சர் இப்படின்னு நெறைய பேரோட ஃபியூச்சர் வந்து இந்த ஒரு மீட்டிங்ல டை ஆகி இருக்குது. ட்ரம்ப், புட்டின். இந்த மீட்டிங் வந்து அலாஸ்கால நடக்குது. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல ஓகேவா? யுஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தான் வந்து இந்த மீட்டிங் நடக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு இடம். ஓகேவா? ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா, இந்த இடம் வந்து ஒரு காலகட்டத்தில ரஷ்யாவோட இடமா இருந்துச்சு. ரஷ்யா கிட்டேருந்து அமெரிக்கா ஓகேவா? ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்டேருந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நாடான ரஷ்யா கிட்டேருந்து அமெரிக்கா வந்து $7,000,000 குடுத்து 158 இயர்ஸ் அகோ 158 வருஷத்துக்கு முன்னாடி 1867ல இந்த மிகப்பெரிய நிலப்பரப்ப வாங்கிட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும்னு. இந்தியா வந்து இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து இப்போ இருக்கு. யாரு என்ன பஞ்சாயத்துலாம் நெறைய போயிட்டு இருக்குது. இந்தியா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அங்க இருக்கிற ராஜா வந்து நம்மளுக்கு சைன் பண்ணி இது உங்களோடது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பதிலா ஒருவேள இந்தியா வந்து ஒரு $7,00,000 குடுத்து மொத்த ஜம்மு காஷ்மீர வாங்கியிருந்தா எப்படி இருக்கும்? என்ன மதன் எப்படி மதன் காசு குடுத்து ஒரு ஸ்டேட்ட வாங்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? பட் அதுதான் அலாஸ்கால நடந்துச்சு. ரஷ்யாவோட இடம் தான் இந்த அலாஸ்கா. 158 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த இடத்த வாங்குறாங்க. ஓகேவா? 158 வருஷமா இது அமெரிக்கன் இடமா மாறிடுச்சு. ஏன் ரஷ்யா இத வித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா வேஸ்ட் லேண்ட் ஃபுல்லா பனியா இருக்குது. இத வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இது வந்து எதுக்கு மெயினா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 158 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வேல வேட்டையாடுறதுக்கு, திமிங்கலங்கள வேட்டையாடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அவ்வளோதான். கம்ப்ளீட்டா எண்ட்லெஸ்ஸா பனியா இருக்கும். ஃபுல் கோல்டா இருக்கும். அத வச்சுட்டு 158 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு தெரியல. தேவையில்லாம செலவாயிட்டு இருக்குது. இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு கவர்ன்மென்ட்டா இது வந்து ஒரு புராஃபிட்டபிளான பிசினஸ் கிடையாது. வெறும் திமிங்கலத்த புடிச்சு என்ன பண்ண? அதனால அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்த மொத்தமா ரஷ்யா வந்து வெறும் $7,000,000க்கு அமெரிக்கா கிட்ட வித்தாங்க. அண்ட் இன்னைக்கு அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இடங்களா இந்த அலாஸ்கா மாறி இருக்குது. இந்த இடத்துல தான் இப்ப இந்த மீட்டிங்கும் நடக்குது. மதன் இடமே பயங்கரமா இருக்கே. ஒரு ஸ்டேட்ட வாங்கியிருக்காய்ங்க. இந்த பயங்கரமான கதையா இருக்குது. இந்த மீட்டிங்கோட பின்னாடி என்ன அப்படின்னு இதுவரைக்கும் மதன் கௌரி வீடியோ நான் ஒரு வாரமா தொண்ட தண்ணி கத்த பேசினத கேட்காதவங்களுக்கு ரொம்ப குட்டி ஃபிளாஷ்பேக். உக்ரைன், ரஷ்யா இந்த பிரச்சனை நம்மளுக்கு கோவிட் முடிஞ்சதுல இருந்தே கேள்விப்பட்டுட்டு இருக்கோமா? உக்ரைன்குள்ள ரஷ்யா போறாங்க, 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 போறாங்க போய்க்கிட்டே இருக்காங்க. இந்த மிஸ்டர் பீன்ல வந்து ஒருத்தன் ஸ்லோவா போய்க்கிட்டே இருப்பான்ல. அந்த மாதிரி ரஷ்யா வந்து ஸ்லோவா உக்ரைன்குள்ள போய்க்கிட்டே இருக்காங்க. பட் இப்படி ஸ்லோவா போகுறப்ப அந்த போர் வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. நெறைய பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க. அண்ட் உக்ரைன் வந்து சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தான் போரு. ஆனா உக்ரைனுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஜயன்ட்ஸ். மொத்த யூரோப்பும் விச் மீன்ஸ் ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ் நீங்க எல்லா கண்ட்ரி யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் பிளஸ் அமெரிக்கா. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள், பணம் எல்லாத்தையுமே குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க ரஷ்யாங்கிற ஒரு ஒரு ஆளு. இங்க இருக்கக்கூடிய ஒரு 50, 60 கண்ட்ரீஸ தனியாளா போட்டு பொளந்து இந்த பிரச்சனை போய்க்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் பெரிய ஈகோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் ரஷ்யாவ நிறுத்த முடியல. இத்தன கண்ட்ரி ஒண்ணா சேர்ந்து ஆயுதத்த குடுத்தாலும், ரஷ்யாங்கிற ஒரு நாட நம்மளால நிறுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு ஈகோ. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப பதவிக்கு வந்ததுக்கப்புறம் யாருனாலயுமே சால்வ் பண்ண முடியாத இந்த பிரச்சனைய, எஸ்பெஷலி எனக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் ஜோ பைடன்னால, ட்ரம்ப்க்கு தான் தெரியும்ல பெர்சனல் ஈகோ. அந்த ஆள்னால சால்வ் பண்ண முடியாத இந்த பிரச்சனைய, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்டா. வாங்கண்ணா, வாங்கண்ணா வந்து உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அலாஸ்காவுக்கு புட்டின இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அலாஸ்கா அப்படிங்கிற இடம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரஷ்யன் ரீஜியன். அமெரிக்கா காசு குடுத்து வாங்குன ஒரு இடம். அந்த இடத்துல இந்த மீட்டிங் நடக்கிறதே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ். ஜெனரலா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, துபாய்ல நடக்கும். இல்லன்னா ஜெனீவால நடக்கும். இந்த நியூட்ரலா 3வதா ஒரு இடத்துல நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன். உக்ரைனுக்குள்ள ரஷ்யா போகுது. இந்த போர நிறுத்தணும். இதுதானே கோலு. ஆனா இதுக்கான மீட்டிங் என்ன நடக்குது? அமெரிக்கால நடக்குது. அதுல பியூட்டி ஒண்ணு இருக்குது. நான் சொல்றேன். நீங்க எதிர்பார்க்கவே முடியாத ஒரு பியூட்டி. என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் இந்த மீட்டிங்ல கிடையாது. எப்படி? உக்ரைனுக்குள்ள இருக்கிற போர நிறுத்துறதுக்கு தான் இவ்ளோ பெரிய ஒரு மீட்டிங்கு. இந்த மீட்டிங்ல உக்ரைனே கிடையாது. உக்ரைனுக்கு பதிலா அமெரிக்கா அங்க போய் உட்காருது. இங்க வந்து புட்டின் வந்து ரஷ்யால இருந்து புட்டின் வந்து உட்கார்றாரு.
இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ட்ரம்ப்ன்னு நம்ம பேசிட்டு இருந்தாலும், நம்ம கடந்த ஒரு 20, 25 வருஷமா புட்டின பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்க அந்த ஆள் தான். அவர் வச்சது தான் சட்டம். அவர் தாங்க எல்லாமே ரஷ்யால. இது வந்து வாஷிங்டன்லயும் நடக்கல, மாஸ்கோலயும் நடக்கல. மாஸ்கோ ரஷ்யாக்குள்ள நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இவ்வளோ தூரம் போனாருன்னு சொல்லலாம். இது வாஷிங்டன்ல நடக்குதுன்னா, ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து இவ்வளோ தூரம் அமெரிக்கா வரைக்கும் டிராவல் 2 அர்த்தம். உலகத்தோட 2 மூலையில இருக்குது. அதனால தான் நடுவுல இருக்கக்கூடிய அலாஸ்கா, ரஷ்யன் பகுதி, அமெரிக்கன் பகுதியா இன்னைக்கு இருக்குன்னா, உங்களுக்கே புரியும். அப்ப இந்த பார்டர்ல இருக்கணும், மாறி இருக்குது. கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி மாறுன இந்த நியூட்ரலான ஒரு ஸ்பேஸ வந்து அவங்க புடிச்சிருக்காங்க.